வணக்கம் நண்பர்களே, அட்சய பாத்திர உணவகம் சேனலில் இன்றைக்கி நம்ம ரசகுல்லா எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக உருண்டை அழகாக இருக்குது. பாருங்கள், நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரி சூப்பரான ரசகுல்லா நீங்களும் செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். எந்த பாலாக இருந்தாலும் ஓகே. பாலில் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுங்க. ஃபஸ்ட்டு பால் கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இனி இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அது ரெடி பண்ணலாம். நான் இப்போது ஒரு 3/4 சைஸ் அளவு தான் லெமன் எடுத்திருக்கேன். என்னோடய லெமன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் 3/4 சைஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நம்ம இந்த பாலில் சேர்க்கும்போது நம்மளோட ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் தண்ணி சேர்க்காமல் ஸ்ட்ரைட்டாக லெமன் ஜூஸ் மட்டுமே அதில் சேர்க்கும்போது நம்ம ரசகுல்லா சாப்பிடும்போது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் நம்ம செய்கிறது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் செய்து கொடுங்க. ஒரே டைம் அவ்வளவு இதில் கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போது உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா குக்கிங் வினிகர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குக்கிங் வினிகர் நீங்கள் சேர்க்கும்போது தான் 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு கூட 2 ஸ்பூன் தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்து இந்த பாலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுங்க. ரசகுல்லா செய்யும்போது இந்த ஃபஸ்ட்டு டிப்ஸை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுருங்க. பால் கொதிச்சதும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை ஸ்ட்ரைட்டாக அதில் சேர்க்காம டைல்யூட் பண்ணி நீங்கள் அதில் சேர்க்கும்போது நமக்கு ஒரு சாஃப்டான ரசகுல்லா கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப். இந்த பால் திரிஞ்சு வந்தப்புறம் இது லைட் எல்லோ கலர் மாதிரி ஆகும். அந்த டைம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் செய்து கொடுங்க. இனி ஒரு பெரிய பாத்திரம் எடுங்க. பெரிய பாத்திரத்துக்கு மேலே ஸ்ட்ரெயினர் வைங்க. ஸ்ட்ரெயினர் வச்சு அதுக்கு மேலே காட்டன் கிளாத் ஏதாச்சும் விரித்து வைங்க. விரித்து வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற திரிஞ்சிருக்க பால் இதில் கொட்டலாம். இந்த பாலையெல்லாம் இதில் கொட்டின அப்புறம் இனி இதை நல்லா கை வச்சு பிழிஞ்சு எடுங்க. இதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வாரத்தக்கன்னு பிழிஞ்சு எடுங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்த அப்புறம் இதை இன்னும் அதே பாத்திரத்தில் கொட்டலாம். அதே பாத்திரத்தில் கொட்டி இன்னும் அதிகமாக தண்ணி சேருங்க. இன்னும் அதிகமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது இதில் லெமனோட ஃப்ளேவர் அதோட டேஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னா இந்த தண்ணியில் வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறது. ரசகுல்லா செய்யும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய செகண்ட் டிப் என்னென்னா, இதில் கொஞ்சம் கூட லெமனோட டேஸ்ட் இல்லாமல் நீங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் இதை வாஷ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவு நம்மளோட ரசகுல்லா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதில் கொஞ்சமாக நம்மளோட லெமனோட டேஸ்ட் இருந்தால் கூட நம்மளோட ரசகுல்லா அப்படியே சேஞ்ச் ஆகிரும். இன்னும் அதை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுங்க. பிழிஞ்சு எடுத்தப்புறம் இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு இதை 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நம்ம இதிலேருந்து பிழிஞ்சு எடுத்து இந்த தண்ணியை வேவ் வாட்டர்னு சொல்லுவோம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாங்க. இதை நம்ம சப்பாத்தி செய்ய எடுக்கலாம், காய்கறி வேக வைக்க எடுக்கலாம், குழம்பு வைக்கலாம், ரசம் செய்யலாம். இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இது நமக்கு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. நம்ம பன்னீர் இப்போ ரெடி. இது ரொம்ப திக்காக இருக்கும் பாருங்கள். இனி இதை நம்ம கை வச்சு உள்ளங்கை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணுங்கள். மேஷ் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டை இதை ரெடி பண்ணிவிடுங்க. அடுத்து இதில் கூடுதலாக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட எந்த மாவு இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் பைண்டிங்காக மட்டும்தான் சேர்க்குறது. இந்த மாதிரி சேர்த்து இதை நல்லா இன்னும் மிக்ஸ் செய்து கொடுங்க. 3 to 5 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் செய்து கொடுங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். இனி இதை ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணலாம். கட் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக இதை பிடிச்சி எடுக்கலாம். நமக்கு சின்ன சின்ன பால்ஸாக இருந்தாலே போதும். இதை நம்ம இனி நல்லா வேக வச்சு எடுக்கும்போது அது நமக்கு டபுள் மடங்கில் கிடைக்கும். அதனால தான் சின்னதாக உருட்டினாலே போதும். இதை நீங்கள் பால்ஸை உருட்டி எடுக்கும்போது இதில் அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. லைட்டாக இதை இப்படி இந்த மாதிரி சுற்றி எடுத்தாலே போதும். அதிகமாக அழுத்தம் கொடுக்க வேண்டாம். கிராக் வரும்போல் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கும்போது சரியாக பிசைஞ்சு எடுக்கலைன்னு தான் அர்த்தம். நீங்கள் சரியாக பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா இதில் கிராக் எதுவுமே வராது. இனி மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் நம்ம அழகான உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு தேவையான சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணலாம். 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இந்த சுகர் 200லேருந்து 220 கிராம் இருக்கும். 1 கப் சுகருக்கு 5 கப் தண்ணி சேருங்க. 5 கப் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது தான் நம்மளோட பால்ஸ் டபுள் மடங்காக வரும். இதில் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா நம்மளோட பால்ஸ் உருண்டு பெருசாக வராது, கொஞ்சம் அமுங்கிறது மாதிரி ஆகிரும்.
1 கப் சுகருக்கு 5 கப் தண்ணி சேர்த்தா இதோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குவேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நினைப்பீங்க. அப்படி எதுவுமே இல்லை. நம்ம இனி இதை 20 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். அந்த டைம் இந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாகும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இனி நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால்ஸை ஒன் பை ஒன்னாக இதில் சேர்க்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருட்டி சேருங்க. நம்மளோட பால்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே உருட்டி வைக்கும்போது அதோட அடிப்புறம் லைட்டாக அமுங்கி இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி உருட்டி சேர்த்துக்கோங்க. எல்லா பால்ஸையும் இந்த சுகர் சிரப்பில் சேர்த்தப்புறம் ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இனி இதை க்ளோஸ் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணும்போது அதோட மூடியில் லைட்டாக இடைவெளி இருக்கணும். இதோட ப்ரெஷர் வழியில் போயிட்டே தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைங்க. இப்போது கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகியிருக்கு பாருங்கள். நம்ம பால்ஸ் எல்லாம் இப்போவுமே பெருசாகி இருக்குது. இனி இதை இன்னும் மூடி வைங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். மூடி வைக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு பாருங்கள். நம்ம பால்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி ஃப்ளேமை கம்மி பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா வேக விடுங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகிடுச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வைங்க. 1 hour இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே ஃபுல் டைமாக வச்சுருந்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாக இன்னும் ரப்பர் மாதிரி ஆகிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ரசகுல்லா செய்யும்போது. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸ்பாஞ்ச் போல் இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது என்னோட 4th attempt. இந்த டைம் தான் நான் ரசகுல்லாவை வின் பண்ணியிருக்கேன். நான் சொல்லி தந்த டிப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்தீங்கன்னா சூப்பரான ரசகுல்லா ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.